சாட்டை எச்சக்கலை இன்னும் நாங்கள் தான் வச்சு செய்கிறோம் பார்த்தா புதுசாக எல்லாம் கிளம்பி ஒன்று நல்லா வச்சு செய்கிறாங்க போல இது. சரியான பேச்சு பேசுகிறாரு பேர் நம்ம அண்ணன். ஆனால் என்ன தான் உனக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் நீ திருந்த மாட்டேன். நம்ம எல்லா தாவைக்கா தொண்டருங்க எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம தான் இப்படி கேள்வி கேட்குறோம்னா நமக்கும் மேலே ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. இந்த ஒரு பதிவு யாரு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சாட்டைங்கிற சாக்கடை அந்த பரதேசிக்கு தான் இந்த பதிவே. மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு இந்த பரதேசியை மென்ஷன் பண்ணுங்க, இல்ல ஷேர் பண்ணுங்க மைடிய நண்பா நண்பீஸ். அதாவது இந்த பரதேசி இந்த பன்னாடைய எந்த தற்குறிதான் வந்துட்டு கொள்கை பரப்பு செயலாளராக போட்டான்னு தெரியாது. இவன் பரப்புரை ஃபுல்லாவே வன்மம். இது வந்துட்டு இன்னைக்கு விஜயனுக்கு மட்டும் பண்ணல, இவன் பண்றது பாத்தீங்கன்னா கமலுக்கு பண்ணிருக்கான், அஜித்துக்கு பண்ணிருக்கான், லைக் நான் ரஜினிக்கு பண்ணிருக்கான், எல்லாருக்குமே பண்ணிருக்கான். பரப்புரை ஃபுல்லா வன்மம். ஆனா இந்த பரதேசிட்ட கேட்கிறேன், ஏன்டா பண்ணாட நீ வந்துட்டு ஏற்கனவே ஏலியா கதைச்சது அது சோசியல் மீடியால இருக்கே, நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கதைக்கிறோமே, அதை பழசையும் கம்பேர் பண்ணி போடுவாங்களேன்னு ஒரு வெக்கம் இல்ல, ஒரு கூச்சம் இல்ல. நீ சோத்தை தான் திங்கிறியா பீய திங்கிறியாடா பரதேசி பண்ணாட சாக்கடை. சாட்டை துருவம்னு பேரை வச்சுக்கான். சாட்டை வச்சு நீயே தூக்கலோட தொங்கோடா பண்ணாட. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு டிஎம்கே தான் இப்ப வந்து ஆளுங்கட்சி இல்லையா, அவனு தான் சிஎம் இருக்கான் இல்லையா. ஒன்னே மாதிரி பல கட்சி கீழே உள்ளவங்க அந்த ஒரு எய்முக்கு தான் பண்ணுவாங்க. அதாவது சிஎம் சீட்டு தான் எய்ம் பண்ணுவாங்க இல்லையா. அவங்க செஞ்ச கெட்ட விஷயங்களை தான் வந்துட்டு பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க ஆட்சியில நடந்த அவலங்களை எடுத்து சொல்லுவாங்க. நீ என்ன பண்றா, சுத்தி ஒன்னே மாதிரியே இந்த கீழக்கு சின்ன சின்ன கட்சி எது இந்த கட்சி வந்துட்டு அந்த இதுக்கு வந்து எய்ம் பண்றதோ அவங்களையே பிடிச்சு கடிக்கிறது. அப்ப நீங்க சொல்ற விஷயம் எங்கடா ஒரு ஸ்டாண்ட் இருக்கீங்க, உங்க விஷயத்துல ஸ்டாண்டா தான் இருக்கீங்களா? மாத்தி கதைக்கிறீங்களா? எப்படா நம்பிக்கை வரும்? உங்க ஏற்கனவே நம்பி வந்த இளைஞர் கூட்டமே வந்து பிரியுது, வெளியே வருது. ஆனா உன்னோட கட்சி வீழ்றதுக்கு நீ ஒரு பெரிய ஒரு காரணமா இருப்பா. நீ ஒரு சரியான ஒரு பெரிய ஒரு காரணப்பா உன் கட்சி வந்து விழுறதுக்கு. நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தான் தெரியுது, அவங்களாம் பார்க்க எப்படி தான் தெரியுது எனக்கு. அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு பெரிய டீம் இருக்கும், அவனு தான் பெரிய ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருப்பாங்க சரியா, ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் மாதிரி நம்மளும் ஒரு டீமா வரணும்னு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு கீழே கொஞ்சம் பேர் ஸ்டார்ட் பண்ணுவான் பாரு, அது கீழே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் கொஞ்சம் 4 பேர் சேர்த்துக்கிட்டு 4-5 பேர் சேர்த்துக்கிட்டு நம்மளும் டீமா சொல்லிட்டு அவனை பேசுறானா, அவனை அட்ரா, அவனை பேசுறானா, அவனை கதடா, அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீ வந்து மேல போக ட்ரை பண்றல, நீலாம் அவனுக்கு கொடுக்குற காசை வாங்கிட்டு அவன் அடிமையா வாழ நினைக்கிறான். உனக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றை இதெல்லாம் புரியுதுடா டேய், இதெல்லாம் புரியுது. உனக்கெல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு நீ சும்மா வெளியே ஊரையா மாத்துறதுக்கு கொள்கை கோட்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா உனக்கெல்லாம் வந்துட்டு காசு தான் வேணும். காசை வாங்கிட்டு எவனே வர மாட்டோம், எந்த நடிகரோ எவன் வந்தாலும் வர செய்யறதுக்கு இருக்கு. கேவலங்கட்டத்துலயும் கேவலங்கட்ட ஜாதிடா நீ. பேசாம அவன் திமுக காரன் ஸ்டாலின் மூத்திரத்தை வாங்கி குடிச்சு செத்துடுறா பண்ணாட.